தேயம் ஃபெஸ்டிவல் பார்க்குறதுக்காண்டி கண்ணூர் போயிட்டு இருக்கேன். இது காலையில் ஒரு 6 மணிக்கு கரெக்டாக கேரளாவுக்குள்ளே என்டர் ஆகிட்டோம். இந்த 6 மணிக்கு ஃபுல்லாக மிஸ்ட்டு ஃபார்ம் ஆகி இருக்கு. கண்ணூர் லைட் ஹவுஸ் வந்திருக்கோம். இதான் லைட் ஹவுஸ்க்கு போகிற பாதை. இது லைட் ஹவுஸ் நம்மளுக்கு எப்பயுமே தெரியும், பீச்சுக்கு ஓரமாக தான் இருக்கும். ஸோ அதை அவங்க ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக மாற்றி டெக்கரேட் பண்ணி ஹோம் ஸ்டே மாதிரி வச்சு ஸோ எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே சன்செட்டு. ஸோ லைட் ஹவுஸோட ஸ்டார்டிங் பேஸ் வந்துட்டோம். லைட் ஹவுஸ் என்ட்ரன்ஸ்குள்ளே போகிறோம். கேரளாவில் அந்த வெஸ்ட் கோஸ்ட்டில் இருக்க லைட் ஹவுஸு எல்லாமே, அந்த லைட் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ விசிபிள் ஆகுன்னு போட்டிருக்காங்க. 19 நாட்டிக்கல் மைல்ஸ் அந்த மாதிரி விசிபிள் போட்டிருக்காங்க. ஸோ இது அதுக்கு அப்படியே ஐலாண்ட்லலாம் இருக்க லைட் ஹவுஸ். ஓகே, இது பக்கத்தில் இருக்க ஐலாண்ட்லாம் லைட் ஹவுஸ் வச்சுருக்காங்க, ஃபிஷிங் மேனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும்னு. லைட் ஹவுஸ்க்கு மேலே போகிறோம். ஆக்சுவலி சைஸ் சின்ன லைட் ஹவுஸ் தான். ஃபைனல் என்ட்ரி. ஆக்டிவ் லைட் ஹவுஸ் இப்போதைக்கு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. நைட் ஆனே ஓப்பன் பண்ணிருக்காங்க. கழுகு எப்படி பறக்குது? இந்த கழுகு பறக்கிறது தான் நம்ம பேராகிளைடிங்ல யூஸ் பண்ற டெக்னிக். கண்ணூர் பாயம்பலம் பீச்சில் பார்த்தீங்கன்னா வாட்டர் அவ்வளோ கிளியராக இருக்குது. பீச்சோட இருக்க அந்த ஃபுட்பாத்து கொஞ்சம் நம்ம ரோடு மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்குது, பைக் டிரைவ் பண்ணுற மாதிரி. ஸோ நம்மளை இழுக்கல் அப்படியே உள்ள கொஞ்சம் ஸ்டிஃப் ஆகுனால நம்ம டிரைவ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். கண்ணூர்லேருந்து இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் டிரைவ் இருக்குது, பீச் டிரைவ். ஸோ பீச் வாக்கு மாதிரி இப்போ நாங்கள் எங்கே போகிறோம், கெஃபே வாக்கு போகிறோம். ஸோ அந்த கெஃபே வாக்கில் என்னென்னா, இந்த ரெசார்ட்டோட கார்னரில் ஸோ அவங்க என்ட்ரி போட்டிருக்காங்க. லைக் ஒரு வாக் மாதிரி வச்சுருக்காங்க. சம் அனாயிங் ஃபிகர் இஸ் த வி கேன் ஒமிட். வாக் மாதிரி போட்டுருக்காங்க. ஸோ இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பீச், அப்படியே பீச்சோட கரை இருக்குது. கொஞ்சம் இந்த ரெசார்ட்டு அண்ட் அந்த கஃபே பார்த்தீங்கன்னா பேபி பீச்சை ஒட்டியே லொக்கேட் ஆகிருக்கு.